That's an oarfish. எப்போது நீங்க யோசிச்சிருக்கீங்களா கடலுக்குள்ள இருந்து ஏன் வித்தியாசமான ஸ்பீசிஸ்லாம் வெளியே வருதுன்னு? 9 February அன்னைக்கு மெக்சிகோல உள்ள ஒரு பீச்சில் இந்த ஆர்ஃபிஷ் வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து நிறைய மக்கள் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்து அதை கையில பிடிச்சி தண்ணியில விடுற மாதிரி வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ இதை பத்தி தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பை பாருங்க. Got hurt or something. Maybe he smelled the fish blood or something. இதே மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி கடலுக்குள்ள இருந்து வித்தியாசமான ஸ்பீசிஸ்லாம் வெளியே வந்திருக்கு. மீன் ஆகட்டும், இந்த ஓர்ஃபிஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆமை ஆகட்டும். நம்ம சென்னையிலேயே வந்து ஆமை வந்து இறந்து போன மாதிரியா வந்து கடலுக்கு வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நடந்திருக்கு. அதுல சில கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்க. ரீசெண்டாக வெளியே வந்த இந்த ஆர்ஃபிஷை பற்றி தான் மக்கள் எல்லாருமே வந்து பயத்துலையும் அப்புறம் இதை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தா, இந்த ஆர்ஃபிஷ் வெளியே வந்தாலே நம்ம பூமிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மெக்சிகோ பீச்சில் இந்த ஆர்ஃபிஷ் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரல் ஆனது. அதை பார்த்த சில மக்களும் வந்து பயத்திலேயே இருக்காங்க. இந்த ஃபிஷ் வெளியே வந்ததும் நிறைய பேரால் வந்து சொல்லப்படுது, டூம்ஸ்டே ஃபிஷ் வெளியே வந்திருக்கு, இதனால வந்து நம்ம உலகத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுது. எதுக்கு இந்த ஆர்ஃபிஷ் வந்ததும் இதை டூம்ஸ்டே ஃபிஷ்ன்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு மித்து இருக்கு. அந்த மித்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆர்ஃபிஷ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆர்ஃபிஷை பாருங்க, கத்தி மாதிரி கூர்மையா அப்புறம் சில்வர் கலர்ல பாம்பு மாதிரி ஷேப்ல இருக்கு. இந்த ஆர்ஃபிஷ் எங்க இருக்குன்னா கடலுக்கு ஆழத்துல தான் இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கும் டீப் ஓஷனுக்குள்ள தான் இருக்குமா. இந்த ஃபிஷ் கிட்டத்தட்ட 30 ஃபீட்டை விட அதிகமான நீளம் வளரும்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் இது கிடைக்கப்பட்டதுலயே 56 ஃபீட் வரைக்கும் இந்த ஆர்ஃபிஷ் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல. அப்புறம் இது வர்டிகலா தான் ஸ்விம் பண்ணுமா. நார்மலா இது என்ன சாப்பிடும்னு பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வாழுற கிரில் அப்புறம் வந்து பிளாங்டன் சொல்லப்படுற கடலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசமான ஸ்பீசிஸ் தான் இந்த ஆர்ஃபிஷ் சாப்பிடுமா. அதோட பாடி பாத்தீங்கன்னா ரிப்பன் போல வளம் போல இருக்கு. பெரிய கண்ணு, அப்புறம் அதுக்கு மேல ரெட் ஸ்பைன்ஸ் பாக்குறதுக்கு அதுக்கு மேல இருக்கிற ஹேர் மாதிரி இருக்கு. இதை நம்ம ரொம்ப ரேர் தான் கடலுக்கு வெளியே பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஃபிஷ்ஷை டூம்ஸ்டே ஃபிஷ்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் வெளியே வந்தா அது ஒரு குறியீடா இருக்கா, ஏதோ ஒரு விதத்துல அழிவு வரப்போகுதுன்னு குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. லைக் எர்த்குவேக் அப்புறம் சுனாமி போல டிசாஸ்டர் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு மித்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம யோசிச்சு பார்த்தா இது வெளியே வரதுக்கு ரியலிஸ்டிக்கா என்னவா இருக்குன்னு பார்த்தா ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த மீன் வெளியே வரதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, கடலோட ஆழத்துல தண்ணியோட ப்ரெஷர்னால ஹீட் ஆகுறப்போ அந்த டைம்ல இந்த மீன்லாம் சில்லுன்னு மேல இருக்கிற இடத்துக்கு மேல வரும்னு சொல்லப்படுது. கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அப்புறம் ப்ரெஷரா இருக்கிறதுனால தண்ணி ஹீட் ஆகுறதுனாலையும் அந்த மீனுக்கெல்லாம் நிறைய பாதிப்பாகுது. செகண்ட் ரீசன் இதுவா இருக்கலாம். அண்டர் வாட்டர் எர்த்குவேக் அப்புறம் வால்கனிக் ஆக்டிவிட்டினாலையும் இது பாதிப்படையுதுன்னு சொல்லப்படுது. நம்ம கடலோட மிக ஆழமான இடத்த சீபெட்னு சொல்றோமோ அது நகருறப்போ இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் மேல வருமா. இதோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஃபிஷ் கடைசியா 2010ல ஜப்பான்ல பார்த்தாங்களாம். அந்த டைம்ல இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் 2011ல ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் எர்த்குவேக் அண்ட் சுனாமி வந்துச்சு. அதுக்கு இதுவும் ஒரு ரீசன் நிறைய பேரால சொல்லப்பட்டுச்சு. இந்த ஆர்ஃபிஷ் வெளியே வந்தாலே ஏதோ ஒரு டிசாஸ்டருக்கான அறிகுறின்னு நிறைய பேரால நம்பப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆர்ஃபிஷ் வெளியே வந்ததுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சா இருக்கலாமா, இல்ல வந்து ஏதோ ஒரு ஆபத்துக்கான குறியீடா இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலரா பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. What are you doing? What are you doing? That's an oarfish.